இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 15 முதல் 20 வரையுள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதர உறவை குறித்து வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக பாவம் செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, சகோதர சகோதரிகளோடு நமக்கு இருக்கிற உறவை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று சிந்தனையும் இல்லை. நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும் நாம் அவர்களை மன்னித்து அவர்கள் செய்தவற்றை மறப்பதற்கு நாம் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி பகுதி மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே பற்பல முயற்சிகளை மேற்கொண்டு நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு அந்த அன்பின் உறவை மேம்படுத்தி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாட்களிலே சொந்த சகோதர சகோதரிகளோடு உறவில்லாமல் நம்மால் தேவனோடு உறவு கொள்ள முடியாது என்பதை யோவான் தன்னுடைய திருமுகத்திலும் அவர் எழுதுகிறார். கண்ணால் காண்கிற சகோதரனை நேசிக்க முடியாத நம்மால் காண முடியாத கடவுளை எவ்வாறு நேசிக்க முடியும்? அவ்வாறு நாம் சக மனிதர்களை நேசிக்காமல், நமக்கு ஆண்டவர் கொடுத்த சகோதர சகோதரிகளை நேசிக்காமல் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது பொய் என்று யோவான் தன்னுடைய திருமுகத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இதை நன்கு உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய், அநேகருக்கு சாட்சி பகரக்கூடியதாய் அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சகோதர உறவு நிலையானது சிறப்பான விதத்தில், சீரான விதத்தில் இந்த சமூகத்தில் வெளிப்பட்டு ஆக வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அப்படிப்பட்ட அற்புதமான சகோதரத்துவ வாழ்வை மேற்கொள்வதற்கு தேவையான விசேஷித்த கிருபைகளையும் அவருடைய வழி நடத்துதலையும் அவருடைய வசனத்தின் மூலமான ஆலோசனைகளையும் நாம் ஆண்டவரிடத்தில் இறங்கி பெற்றுக்கொள்வோம். அவர் நிச்சயமாய் அந்த வியத்தக ஆலோசனைகளை தந்து நம்முடைய உறவுகளிலே, குடும்பங்களிலே, சகோதர சகோதரிகள் மத்தியிலே அந்த சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.